நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரேவிங்ஸ் நெறையா வரும். அத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு இந்த வீடியோல சொல்றேன். இது 90 நாள்ல 6 பேக் வைக்கிறேன் சேலஞ்சுல டே 9 நம்ம ஃபர்ஸ்ட் மீலுக்கு 4 ஹோல் எக்ஸ். 4 ஹோல் எக்ஸ் எனக்கு பத்தல. எனக்கு வயிறு பசிச்சு நான் அப்ப என்ன சாப்பிட்டேன்னா, ஹை வால்யூம் லோ கேலரி ஃபுட் தான். அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன். அப்புறம் வெள்ளரிக்காயில நீங்க வாட்டர்மெலன் அந்த மாரி ஃபுட் கூட சாப்பிடலாம். அதெல்லாம் நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் கேலரி கம்மியா தான் இருக்கும். அதே மாரி உங்க வயிறையும் ஃபுல்லா வச்சுக்கிடும். ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்த போட்டு அப்புறம் செகண்ட் மீல் என்னன்னா ரைஸ் அண்ட் சிக்கன் தான். அந்த சிக்கன் உள்ள தள்ளதுக்குள்ள போதும்னு ஆயிருச்சு. ஏன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். அந்த வீடியோல பார்ப்பீங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் ஆயில் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு செஸ்ட் அண்ட் பைசெப்ஸ் டே. ஜிம்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ராப் ஆன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனர்ஜி லோவா இருக்கு. அப்புறம் வெயிட் கொஞ்சம் புஷ் பண்ண முடியல இந்த லாஸ்ட் செட்ல எல்லாம். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் லாஸ் ஆக தான் செய்யும். அதெல்லாம் ஏத்துக்கிட்டா தான் நமக்கு அந்த பிசிக் கிடைக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரென்த் நம்ம ரீகெயின் பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. ஜிம் முடிச்சுட்டு வெளியே வந்தா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு உடனே ஒரு ஓட் மீல் சாப்பிட்டுட்டு நம்ம ஐஎம்ஆர் நண்பர் இன்னொரு நண்பரை பார்க்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அங்க ஏதோ வாங்கணும்னு சொன்னாரு. சாப்பாடுலாம் வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் ட்ரையா இருக்குன்னு சொன்னதுக்கு இதுதான் கதை. இந்த சாஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜீரோ ஃபேட். இதுக்கு வந்து இதுவும் லோ கேலரி தான். இனிமே இது நான் டெய்லி ஃபுட் சிக்கன்ல ஆட் பண்ணி தான் சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மீல் இந்த 2 சப்பாத்தி அப்புறம் 200 கிராம் சிக்கனை சாப்பிட்டுட்டு நைட் ஒரு 6 பீச் குரான் ட்ரீட் பண்ணி நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.